செக் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 100 கப் கேக்ஸ் இதை நாங்கள் எப்படி செஞ்சுருந்தோன்னு சொல்லிட்டு எங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் பேர் வந்து இந்த அளவுக்கு நிறைய ஆர்டர் எடுத்து பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி தயக்கம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறையா வருது அப்படின்னா நம்மக்கிட்ட பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு நம்ம தாராளமாக ஈஸியாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து கேக் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதை வாங்கியாச்சு. முட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா ட்ரேயில் 3 தான் இருந்தது. ஸோ அதையும் நல்லா ஃபில் பண்ணி அப்பா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற கப் கேக் ட்ரேஸ் எல்லாம் நான் லைனாக எடுத்து வச்சு பார்த்துருந்தேன். 2 ட்ரே வச்சுருந்தேன். ஒரு அலுமினியம் பேனும் இருந்தது, அப்புறம் நான்ஸ்டிக் பேனு, அப்புறம் அலுமினியமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன 6 கேவிட்டியில் உள்ள ஒரு கப் கேக் ட்ரே இருந்துச்சு. ஸோ இந்த 3 கப் கேக் ட்ரேஸை யூஸ் பண்ணி தான் நான் வந்து கப் கேக்ஸ் வந்து பிளான் பண்ண போகிறேன். அதே மாதிரி என்கிட்ட இருக்க ஓட்டேஜ் வந்து 2 இருக்கிறதுனால 30 லிட்டர்ஸ் ஓட்டேஜில் ஒரு பேட்சும், பக்கத்தில் வந்து 60 லிட்டர் ஒரு பெரிய ஓட்டேஜ் வச்சுருக்கேன், அது ஒரு பேட்சும் பேக் பண்ண போகிறேன். ஸோ நான் கால்குலேட் பண்ணதுபடி ஒரு பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 25 கப் கேக்ஸ் வந்து பேக் ஆகணும். எப்பயுமே வந்து நம்ம எவ்வளோ அளவுக்கு கெப்பாசிட்டியில் பேக் ஆகுதோ அந்த அளவுக்கு பேட்டர் தான் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். கரெக்டாக நான் 25 கப் கேக் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பேட்சாக ரெடி பண்ணி உள்ளே வைக்கணும். கப் கேக் அப்படின்றதுனால பேக்கிங் டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கும். ஸோ நார்மலாக கேக் பேக் பண்ணும்போது நமக்கு வந்து கூட டைம் ஒரு 30 to 35 மினிட்ஸ் ஆகலாம், இல்லை 40 மினிட்ஸும் வந்து ஆகலாம், அது ரெசிபியை பொறுத்து. ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்பாஞ்ச் ரெசிபி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க நீங்கள் பார்த்துட்டு. ஸோ சூப்பராக வந்து பேட்டர் ரெடி ஆகிட்டு இருக்க கேப்லேயே பார்த்தீங்கன்னா சிஸ்டர் வந்து ஃபுல்லாகவே கப் கேக் லைனர் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்குமே தெரியாது, ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து வேக வைக்கும் போது எவ்வளோ வருதுன்னு தெரியாது. ஸோ நான் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது கரெக்டாக வந்து 26 கப் கேக்ஸ் கிட்ட வந்திருந்தது. ஸோ பேட்டர் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். கப்பில் வந்து சேமாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கிற மாதிரி அளந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னும் கூட நீங்கள் அக்யூரேட்டாக வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாகவே ஒரு வேயிங் ஸ்கேல் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக அந்த பேட்டர் வந்து ஒரு கப் கேக்குள்ளே எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ சேம் குவான்டிட்டி வந்து நீங்கள் எல்லா கப் கேக்ஸ்க்குமே வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் அந்தளவுக்கு வந்து டைம் எங்களுக்கு கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு கப் மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணியே எல்லாத்தையுமே வந்து அளந்து ஊற்றியாச்சு. சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர் ரெடி ஆகிட்டு இருக்க கேப்லேயே வந்து ஓட்டி ப்ரீஹீட் பண்ணி ப்ராப்பராக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கப் கேக் ட்ரேயை கொண்டு போய் உள்ளே வச்சு பேக் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ஸோ 30 லிட்டர் ஓடிஜிக்குள்ளே கரெக்டாக நமக்கு என்னன்னா 12 கப் கேக் வந்து பேக் ஆகும். இதுவே நீங்கள் பெரிய 60 லிட்டர் ஓடிஜி வச்சிருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 18 கப் கேக்ஸ் கிட்ட சூப்பராகவே பேக் ஆகும். ஸோ இப்போ அந்த பேட்ச் வந்து ரெடி ஆகிட்டு இருக்க கேப்பில் வந்து அடுத்த கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பேட்ச்க்கு நம்ம நீட்டாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரைஸ் ஆகி கிடச்சிருக்கு. அடுத்து செகண்ட் பேட்டர் வந்து அடிக்கிறதுக்கு அப்பா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு உண்டான கேக்ஸ் பாருங்க இவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேட்சினுடைய 12 கேக் வந்து ரெடியாக இருக்கு. இன்னொரு ஓடிஜி பக்கத்தில் வந்து இன்னும் கேக் பேக் ஆகிட்டு இருக்கு. அது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளேயே வந்து நம்ம ஒரு 12 கப் கேக்கை மறுபடியும் ஊற்றிட்டு 30 லிட்டர் ஓடிஜிக்குள்ள வச்சு பேக் பண்ண போகிறோம். ஸோ சேம் வே இதே ப்ரொசீஜரை 1 by 1 ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். கரெக்டாக 4 டைம் வந்து நாங்கள் பேக் பண்ணி எடுத்திருந்தோம். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா கேக் பேக் ஆகிட்டு இருக்கும். அது கரெக்டாக பெல் அடித்து பேக் ஆகி வெளியே வர்ற அந்த கேப்குள்ளேயே நம்ம செகண்ட் பேட்ச் வந்து ரெடி பண்ணிடணும். நம்ம ஸ்டூடெண்ட்டே ஒருத்தவங்க வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. நான் கிளாஸ் இருக்கும்போது அந்த டவுட் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எப்படின்னா ஓட்டேஜ் வந்து சைட் பை சைடு வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போதே திருப்பி வந்து அது ஃபஸ்ட் பேட்ச் பேக் ஆனதுக்கப்புறம் அகெயின் வந்து ப்ரீஹீட் பண்ணணுமான்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஒரு பேட்ச் உள்ளே வச்சு பேக் ஆகிட்டு இருக்க அதே டைமில் வந்து இன்னொரு பேட்ச் வந்து நீங்கள் ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி வந்து நீங்கள் ப்ரீஹீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சேம் நீங்கள் அப்படியே ஒரு பேட்ச் முடிஞ்ச அந்த கையோடையே ஓடிஜியை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ள நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் வச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் பேக் ஆகி முடிச்சு அகெயின் வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வெயிட் பண்ணி அகெயின் தூக்கி நீங்கள் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஃப்ளோவாகவே நீங்கள் அப்படியே வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலி லாஸ்ட் பேட்ச் வந்து பேக் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லா கப் கேக்ஸும் ரொம்ப சூப்பராகவே பேக் ஆகி வந்துருச்சு. இப்போ சூப்பராக நாங்கள் ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிட்டு இது நல்லா கூல் டவுன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கப் கேக் வந்து நாங்கள் முன்னத்தினாலே வந்து இந்த கேக்ஸ் ஃபுல்லாகவே நாங்கள் ப்ராப்பராக பேக் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஐசிங் பண்ணிவிட்டு கப் கேக் வந்து டெலிவரி பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். இதனுடைய ப்ரிப்ரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணி நேரம் தான் ஆச்சு, 3 hours. இதுவே நீங்கள் சின்ன ஓடிஜி வச்சுருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 12 கப் கேக்ஸ் வந்து கப் கேக் ட்ரே உள்ளே போகுது அப்படின்னா நீங்கள் ஒரு 8 times இல்லைனா 9 times வந்து பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 9 times நீங்கள் செஞ்ச ப்ரொசீஜரையே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்.
இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா அன்றைக்கே பண்ணாமல் முன்னத்த நாள் வந்து நீங்கள் கப் கேக் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் ஐசிங் பண்ணி கொடுத்துக்கலாம். உங்ககிட்ட வந்து ஓடிஜி இல்லைனாலும் பரவாயில்ல, ஓவன் இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மல் குக்கர் யூஸ் பண்ணியே நீங்கள் தாராளமாக வந்து கப் கேக்ஸ் எல்லாம் 100 கப் கேக்ஸ் வரைக்குமே நீங்கள் பேக் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் பேர் நீங்கள் கேட்கலாம், கமெண்ட்ஸில் கூட கேட்கலாம், நீங்கள் வந்து 2 ஓடிஜி வச்சுருக்கீங்க, மாற்றி பண்ணி ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே முடிச்சிட்டிங்க, அப்போ நாங்கள் வந்து ஓடிஜி ஓவன் இல்லை குக்கர் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாலுமே தாராளமாக குக்கர்லேயும் பண்ணலாம். ஈவன் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா குக்கர்லேயே 2 நாள் எடுத்துக்கிட்டு 2 நாள் ஃபுல்லாகவே 100 கப் கேக்ஸை ஈஸியாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. 100 கப் கேக்ஸுமே ரொம்ப சூப்பராக சேலும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம கிட்ட என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து கணக்கில்லை. நம்ம கிட்ட இருக்க பொருளை வச்சுக்கிட்டு அதை நம்ம எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோமோ அதுதான் கணக்கு. ஸோ தாராளமாக எந்த வகையில் எப்படி இருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி சூப்பராக பண்ண முடியும். அதுவும் நீங்கள் எடுத்ததையும் வந்து பெரிய பெரிய கேக்ஸில் ஆரம்பிக்காமல் ரொம்ப ஈஸியான கப் கேக்ஸ்லேருந்தே ஆரம்பிங்க. அது இன்னுமே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸாகவும் இருக்கும். ஸோ பேக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சிஸ்டர் பலூன் அண்ட் லைட்டிங் எல்லாம் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா அது ஒரு ஃபெஸ்டிவல் சீசனுக்காக ஒரு சின்ன ஒரு செட்டப் தான் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கப் கேக் எல்லாம் சூப்பராக பேக் ஆனதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து நாங்கள் ஐசிங் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த கப் கேக்ஸை வந்து உள்ளே நல்லா ஒரு கெட்டியான ஒரு டீ கப்ஸ்குள்ளே வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். எதுக்கு அப்படின்னா இந்த கப் கேக்ஸ்னுடைய ரெக்குயர்மெண்ட் வந்து நல்லா சூப்பர் ஜூஸியாக இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட் படி தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து நான் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவரில் வந்து நான் ஒரு சிரப் வந்து சுகர் சிரப் மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதே ப்ரொசீஜர் படி பண்ண போகிறீங்க அப்படின்னா நார்மல் தண்ணியில் வந்து சுகரை கரைச்சிட்டு நீங்கள் சுகர் சிரப்பாக கூட நீங்கள் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதிகமான அளவு தேவைப்படாது, ஜஸ்ட் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கரெக்டாக நம்ம சென்டரில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்பாஞ்ச் வந்து நல்லா அந்த சிரப்பை அப்சர்வ் பண்ணிக்கும். இது வந்து நீங்கள் நார்மல் கப் கேக் லைனர் மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா கப் கேக் லைனர் மட்டும் அந்தளவுக்கு ஸ்டடியாக இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் டீ கப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, கீழே வந்து ஒரு நல்ல ஒரு பேஸ் மாதிரி இருக்க போகுது அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் வந்து சுகர் சிரப் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து நான் ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீமு ரொம்ப சூப்பராக ஸ்டிஃப் பீக்கில் பீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்தது கூடிய ஃப்ளோரசன்ட் எல்லோ அப்படின்ற ஜெல் கலர் வந்து நான் 2 ட்ராப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஷேட் வந்து தேவைப்படாது, ரொம்ப 2 ட்ராப் அளவுக்கு லைட்டான ஒரு ப்ளசன்ட் ஷேட் இருந்தால் போதும். அதை வந்து நான் ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்க நாசில் நம்பர் பார்த்தீங்கன்னா 852 அப்படின்ற நாசில் தான். இதை வந்து நல்ல ஒரு சின்ன ஒரு ராசட் டிசைன் மாதிரி நான் கொடுக்க போகிறேன். க்ரீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் ஸ்டிஃபாகவே ரெடியாக இருந்துச்சு. நான் பீட் பண்ணி கொஞ்சம் நேரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ சைட் பை சைடு வந்து நான் ராசட் டிசைன் போட அப்பா வந்து ஒரு ட்ரேயில் ஃபில் பண்ணி அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்ருக்காங்க. ஏன்னா அந்த க்ரீம் ரொம்ப நேரம் ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே வச்சோம் அப்படின்னா அந்த டெலிவரி கொடுக்கும்போது அதனுடைய டிசைன் வந்து சேஞ்ச் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இமீடியட்டாக அதை வந்து நாங்கள் ட்ரேயில் ஃபில் பண்ணி இந்த ட்ரேயோடு எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் ஃப்ரிட்ஜில் அடிக்கடி செட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஒரு பேட்ச் விப்பிங் க்ரீம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 50 கப் கேக்ஸ்க்கு மட்டும்தான் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அடுத்த பேட்ச் விப்பிங் க்ரீமை நான் ஃப்ரெஷ்ஷாக அடிச்சிக்கலாம் அப்படி சொல்லி வச்சுட்டேன். ஸோ அடுத்த பேட்சும் ரெடி பண்ணி சேம் வந்து ஃப்ளோரசன்ட் எல்லோ அப்படின்ற ஷேடு வந்து 2 ட்ராப் அளவுக்கு போட்டாச்சு. போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணியாச்சு. இதையும் சேம் 852 அப்படின்ற நாசில் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து அழகாக டெக்கரேட் பண்ணிடலாம். ஸோ சைட் பை சைடு வந்து நான் டெக்கரேட் பண்ண வந்து ஒரு ட்ரேயில் ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டே இருக்காங்க. ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க, அப்பாவும் சரி சிஸ்டரும் சரி. எனக்கு பேட்டர் ரெடி பண்ணுறதுலேருந்து ஐசிங் பண்ணுறதுல விப்பிங் க்ரீம் அடித்து கொடுக்குறதுலேருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் எடுத்து பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மேன் பவர் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்து 100 கப் கேக்ஸும் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த ஃப்ரிட்ஜ் பார்க்குறதுக்கே ரொம்பவே நிறைஞ்சு இருந்தது, ரொம்பவே அழகாகவும் இருந்தது. ஸோ இந்த ஃபீல் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஈவன் ஒரு சின்ன ஒரு கப் கேக்காக இருந்தாலும் அது ஃபுல்லாகவே நிறைஞ்ச மாதிரி பார்க்கும்போது நமக்கே ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ இப்போ ரெடி பண்ண இந்த கப் கேக்ஸை ஒரு 2 மணி நேரம் சூப்பராக நாங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்து நாங்கள் கப் கேக்ஸ் வந்து பேக் பண்ணுறதுக்கு வந்து பாக்ஸுமே வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நாங்கள் யூஸ் பண்ணியிருந்த இந்த பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 10x10x4 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் உள்ள பாக்ஸ் தான். இது 1 kg பாக்ஸு. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பேட்சுக்கு 16 கப் கேக்ஸ் வந்து நிற்கும். நீங்கள் செப்பரேட்டாக வந்து கப் கேக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு 6 கேவிட்டியில் உள்ளது வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் 6 தான் வைக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1 kg பேக் பண்ணுறதுக்கு உண்டான பாக்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு 16 கிட்ட வைக்கலாம். அடுத்து இது கூடயே பார்த்தீங்கன்னா சின்ன சாப்பிட்றதுக்காக சின்ன ஸ்பூன் மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். சேம் வந்து அதை செய்யும் போது எப்படி எக்ஸைட்டடாக இருந்ததோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி பேக் பண்ணும்போது இன்னும் கூட எக்ஸைட்டடாக இருந்துச்சு.
ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் மொத்தமாக பேக் பண்ணதை வந்து 6 பாக்ஸஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ மொத்த பேக்கிங் வந்து 6 1 kg பாக்ஸ்க்குள்ளே 16 பீசஸ் இருந்துச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா 6 பாக்ஸ்க்கு வந்து 96 வரும். ரிமைனிங் வந்து ஒரு 4 பீஸ் கணக்கு வந்து நார்மல் ஒரு கப் கேக் பாக்ஸ்க்குள்ளே வந்து நாங்கள் பேக் பண்ணிட்டோம். அது 4 வைக்காமல் 2 எக்ஸ்ட்ராவே வச்சுருந்தோம். ஏன்னா வந்து ஒரு டைமும் பேக் பண்ணி எடுக்கும்போது 4 டைம்ஸ் நான் பேக் பண்ணேன் இல்லைங்களா, அதுலேயே வந்து ஒரு 2 கப் கேக்ஸ் வந்து அதிகமாகவே வந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 கப் கேக்ஸ் வந்து அதிகமாக வந்துருந்துச்சு. நான் 100 கப் கேக் வந்து நான் எய்ம் பண்ணேன். ஆனால் 108 கப் கேக்ஸ் வந்து ரெடியாகி கிடச்சிச்சு. ஸோ அதில் 2 கப் கேக்ஸை நாங்கள் இதுலேயே ஆட் பண்ணிட்டோம். அது ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சூப்பர் ஹாப்பியாக இருந்தது. ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து இந்த கப் கேக்கை ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப நீட்டாக பேக்கும் பண்ணி அதுக்குள்ளே ஸ்பூன்லாம் வச்சு ஒரே மாதிரி அரேஞ்ச் பண்ணியும் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கப் கேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இஃப்தாருக்காக, ரமதான் டைமில் ஃபாஸ்டிங் இருக்கிற பீப்புளுக்காக ஈவினிங் வந்து ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுறதுக்காக ரெடி பண்ண கேக்ஸ் தான் இது. அடுத்து இது எப்படி நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். பேக் பண்ணி அழகாக 2 வீலர் இருக்கணும் ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் வச்சுக்கிட்டா ஒரே ஆள் கூட நீங்கள் ஓட்டிகிட்டு போய்க்கலாம். ஸோ இப்படி தான் நாங்கள் இந்த 100 கப் கேக்ஸை பேக் பண்ணி டெலிவரியும் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் பல்க் ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா பயப்படாதீங்க, தைரியமாக பண்ணுங்கள். அதை வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா ஒரு முறை தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். திருப்பி நமக்கு அது எப்போ கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ கிடைக்கிற டைமில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பெஸ்ட்டை வந்து எப்பயுமே கொடுத்துருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் அதிகமாக பேக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.